வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா, அந்த இசையை கேட்கிற ஜீவன்கள் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கணுமா. அதுவும் எப்படி? ஸ்ரீகிருஷ்ண பகவான் புல்லாங்குழல் வாசிக்கும் போது பசுமாடுகள்லாம் ஸ்தம்பிச்சு நின்னுதே, அந்த மாதிரி. உண்மைதான் சார், உங்க இசையை கேட்டு நாங்க இன்னும் ஸ்தம்பிச்சுட்டு தானே இருக்கோம். நெஞ்சம் இசை வந்து சாதாரணமா இசையை கேட்கும் பொழுது, நல்ல இசையை கேட்கும் பொழுது சகல ஜீவராசிகளும் அப்படியே நிம்மதியா அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுமா, நிக்குமா. அப்படியே பகவான் கிருஷ்ண பகவான் ஃப்ளூட் வாசிக்கும் பொழுது ஆடு மாடுகள்லாம் அப்படியே அசைந்து அப்படியே அந்த ஓசையை கேட்டு அப்படியே நிற்கிற மாதிரி இசைக்கு அவ்வளோ பவர் உண்டு. இசையினால தான் அந்த 4 பேரும் பகவானை சந்திக்க முடியுது. அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இவங்கெல்லாம் இசைக்கு அவ்வளவு இழுக்கக்கூடிய சக்தி இருந்தது. நாங்களே, நானும் விஸ்வநாதன் அவர்களுமே இசை அமைக்கும் பொழுது அந்த பாட்டுகள் வந்து வானொலியில் வரும் பொழுது எல்லா மக்களும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாங்களும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு, தம்பி பாருங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இசைக்கு அவ்வளவு தூரம் மகத்துவம் உண்டு. நாங்கள் காரில் போகும்பொழுதே நாங்கள் டியூன் பண்ணுவோம் சார். அது மாதிரி ஒரு எங்களுக்கு பழக்கம் உண்டு. ரஃபின்னு ஒருத்தர் பெரிய பாடகர் சார், பாம்பேலேருந்து வந்து போடுவார். ஜகத்துக்காரக்குவாலா பகவான், இதை வந்து கார்லேயே நாங்கள் டியூன் பண்ணிட்டு போனோம். அவர் வந்து ரஃபிக்கு ரெக்கார்டிங் மக்கா நாள் இந்த டியூன் அவருக்கு சொல்லிக் கொடுத்து பாடணும்னு வச்சுங்க. இது மாதிரி லதா மங்கேஷ்கருக்கு நாங்கள் பாடும்பொழுதே அவங்க வந்து கரெக்டாக கற்றுக்குவாங்க. அது மாதிரி நயா ஆத்மின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து விஸ்வநாதன் அவர்கள் தான் இசையமைச்சார். நான் அப்போ விடில் வாச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு. அந்த ஒற்றுமைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அது ஒரு பெரிய காரணம். நான் திருச்சியில் பிறந்தவன்,
ஆனால் விஸ்வநாதன் அவர்கள் திருச்சியில் வளர்ந்தவர். ஆனால் பிறப்பும் வளர்ப்பும் ரெண்டும் இணைந்து சேர்ந்து இன்னைக்கு விஸ்வநாத ராமமூர்த்திங்கிற ஒரு பேரை நாங்கள் நிலைநாட்டிருக்கோம். சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோம். சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோம். சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோம். வெற்றி வேலோடு சூலோடு தாயாடு சுற்றி நாம் ஆடுவோம். வெற்றி வேலோடு சூலோடு தாயாடு சுற்றி நாம் ஆடுவோம். சக்தி சங்கரி காளி கண்ணகி சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோம். நெஞ்சம் மறப்பதில்லை இன்னும் ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு நெஞ்சம் மறப்பதில்லைங்கிற பாட்டை நாங்கள் டியூன் அமைச்சோம். ஆனால் 6 மாதமாக ட்ரை பண்ணுறோம். அந்த டியூனை வந்து ஸ்ரீதர் அவர்கள் பெரிய டைரக்டர். இன்னைக்கு ஸ்ரீதரை வந்து மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட டைரக்டர் என்னென்னமோ நாங்கள் டியூன் பண்ணுறோம், அதை அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் சரிப்பா அப்படின்னு பாம்பேக்கு போகிறதாக இருந்தது. எங்களையும் கூப்பிட்டு போனார் ஸ்ரீதர். ரொம்ப ஜாலி மேன் அவர் ஸ்ரீதர். பழகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், அந்யோன்யமாக பழகுவார். இப்படி இருக்கும்பொழுது ஒரு லாட்ஜில் தங்கிட்டு இருக்கும்பொழுது அந்த போர்த்திகோவில் நானும் விஸ்வநாதனும் அப்படி உழைச்சிக்கிட்டே இருந்தோம், ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அப்போ படே குணாமணிக்கா காயத்து காய நிறுத்தா அப்படின்னு ஏதோ ஒரு ஹிந்தியில் ஏதோ ஒரு பாட்டு அப்படி காதில் ஒழிச்சிட்டு இருந்தது எங்களுக்கு. உடனே இதை வச்சு டியூன் பண்ணலாமே அப்படின்னு விஸ்வநாதன் சஜஸ்ட் சொன்னார். ஓ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டியூனை உடனே வந்து வாட்சி காமிச்சோம். நெஞ்சம் மறப்பதில்லை அதுக்கு அந்த சாகித்யத்துக்கும் அந்த சந்தத்துக்கும் சரியா இருந்தது. நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை. ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன். அதை இறப்பினிலும் மறுபிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன். நான் என்றும் நினைத்திருப்பேன். உடனே வந்து அதை போட்டோம். ஓகே அப்படின்னாரு. உடனே அங்கேருந்து மூட்டையை கட்டிக்கிட்டு உடனே சென்னைக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணோன்னு வச்சோங்க. அது மாதிரி மறக்க முடியாத பாட்டுகள்லாம் நிறைய உண்டு. தொடர்கிறது. எங்கே நிம்மதி? ஒரு மனுஷனுக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. பகவானே எங்கே தான் போடுறது, எங்கே நிம்மதி அப்படிங்கிற தாட்ஸ் வந்து அவருக்கு உதயமாச்சு. கண்ணதாசனுக்கு சாதாரணமாகவே ஒரு மூடியாக தான் இருப்பார், அவர் சந்தோஷமாக இருப்பார். பட் அவர் மாதிரி ஒரு பெரிய ஜீனியஸ் இனிமேல் பிறந்து வந்தால் தான் முடியும். ஆனால் அவர் வந்தால் பழையபடியும் கண்ணதாசன் ரூபத்தில் வந்தால் விஸ்வநாத ராமமூர்த்தி கண்ணதாசன் எங்களுக்கு காம்பினேஷனே ரொம்ப பெரிய காம்பினேஷன் சார். அது வந்ததும்
பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. அதுவும் இல்லாம அவர் வந்து சில பாட்டுகளை நினைச்சாருன்னா, தம்பி இந்த டியூனை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டு செய்யலாமே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல எம்.எஸ். சுப்புலட்சுமி பாட்டு ஒரு பாட்டு இருந்தது, ஹிந்தி சாங். தரு தரு தருணா 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 தருணா, அந்த சாகித்யம் எனக்கு தெரியல. திருத்தணி முருகா அப்படின்னு ஆரம்பிச்சேன். வெரி குட், ஓகே அப்படின்னு சொல்றாரு. திருத்தணி முருகா தென்னவர் தலைவா, சேவலும் மயிலும் காவலில் வருமா. திருத்தணி முருகா தென்னவர் தலைவா, சேவலும் மயிலும் காவலில் வருமா. திருத்தணி முருகா. பாசம் வளரும், படித்தால் மட்டும் போதுமா, பாகப்பிரிவினை, பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புல பிரைஸ் வச்சிருக்காங்க சார். இந்த பாட்டு எந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ அதுக்கு நாங்க பிரைஸ் கொடுக்கறோம்னு ஏஎம் செட்டியார் அனௌன்ஸ் பண்ணிட்டு. அப்படி உள்ள படங்கள் ஒவ்வொரு பாடமும். இதை தவிர வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நாங்க 2 பேரும் பிரிஞ்சோம். ஏதோ சரி பிரிஞ்சோமா ஒழிய ஆத்மா பிரியல, மனசளவுல தான் ஏதோ பிரிஞ்சிட்டோம், ஏதோ பிரிஞ்சோம். அவரும் வந்து பிரிஞ்சு பெரிய படங்கள்லாம் செஞ்சார், சக்சஸ் ஆனார். நானும் ஏதோ படங்கள்லாம் செஞ்சேன், நானும் ஏதோ ஒரு அளவுக்கு சக்சஸ் ஆனேன். அதுல ஒரு ரொம்ப பிக்கூலியர் என்னன்னா, நான் படம் அது எனக்கு சில்வர் ஜூபிலி படம், அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கை கொடுத்த படம். அது அந்த படம் வந்து போதுமோ இந்த இடம்னு ஒரு பாட்டு. போதுமோ இந்த இடம், கூடுமோ அந்த சுகம், எண்ணி பார்த்தால் சின்ன இடம், இருவர் கூடும் நல்ல இடம். அப்ப அந்த பாட்டை அண்ணன் கண்ணதாசனும் நானும் அப்படி நுழைகிறோம். என்னன்னா ரொம்ப சின்ன இடமா இருக்கு, இது போதுமா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல உட்காரலாம் அப்படின்னு. அவரும் ராமண்ணா வந்து உட்காந்தார், சீக்வன்ஸ் சொன்னாரு. சின்ன காருப்பா, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. என்ன போட்டார் பார்த்தீங்களா, போதுமோ இந்த இடம்னு நான் சொன்னேன். இதே பல்லவியா வச்சுட்டார் கண்ணதாசன். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஜீனியஸ் அவர்.
மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன். இடைவேளை. மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சுவையான நிகழ்ச்சியை சொல்றேன். எனக்கு கலை வித்தகர்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க அம்மா. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த பட்டத்துக்கு கொடுத்தா நான் மேலே ஏறின மேடையில் என்ன கூப்பிட்டாங்க தெரியுங்களா? என்ன மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தி அதெல்லாம் கூப்பிடல, வாங்க அம்மனோ சாமியோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கா ஒரே சிரிப்பா இருந்தது. என்னம்மா வணக்கம்மா அப்படின்னு, வணக்கங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரைஸ் எல்லாம் கொடுத்து பெரிய மெடல் ஒரு 5 பவுன் இருக்கும்னு நினைக்கிறது. பெரிய மெடல் போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து கலை வித்தகர் அப்படின்னு அதில் இது பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அவங்களை என்றும் மறக்க முடியாது. அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ கல்யாண தேவியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ கல்யாண தேவியோ. பல படங்கள் வெற்றி படங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது பிரிந்தவர் மீண்டும் சேரும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதிங்கிற ஒரு பாட்டு, 2 பேரும் அழுதோம் சேர்ந்தோம். அதில் பழையபடியும் எங்கிருந்தோ வந்தானுங்கிற படத்தில் 2 பேரும் இசையமைச்சோம். அது என்ன இது பாட்டுகள்லாம் நல்லா இருந்தது, பட் படம் ஓடல. அதனால அதுக்கப்புறம் எங்களுக்கு படங்கள் கிடைக்கல. இருந்தாலும் மிகவும் உயர்ந்த மனிதர் எம்எஸ்வி. எனக்கு மாசத்துல ஒரு 4-5 தரம் கனவுல அவர் வந்துகிட்டே இருப்பார். அவரும் சரி, கண்ணதாசன் அவர்களும் சரி, இது மாதிரி சில முக்கியமான நம்பர்கள்லாம் என்னுடைய ட்ரீம்ல வந்துகிட்டே இருப்பாங்க. அவரை என்றென்றும் மறக்க முடியாது. அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். இன்னும் எங்களுக்கு கடவுள் ஆயுசை கொடுத்தானா இன்னும் நாங்கள் உயிரோட இருந்து மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பொன்மதா ராமூர்த்தி சார், அந்த நிம்மதி உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான். அந்த நிம்மதி தொடரும் போது தானே உண்மையான சந்தோஷமே. அந்த சந்தோஷம் கண்டிப்பா இன்னும் தொடரும். Wardrobe sponsored by Big Mega Mart, number 1, ஆழ்வார் திருநகர், வளசரவாக்கம், சென்னை 87. மற்றும் Jewelry sponsored by Tara's Jewelry, கச்சேரி ரோட். சந்தம்னா என்ன, மெட்டுனா என்ன, ஒரு திரைப்பாடலுக்கு டியூன் எப்படி போடுறாங்க, ஒரு திரைப்பாடல் எப்படி உருவாகுது, இந்த அனுபவத்தை நேர்ல பாக்குற வாய்ப்பு நமக்கு இல்ல. ஆனா அந்த அனுபவத்தை ரொம்ப அழகா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு நம்ம மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள். அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, வணக்கமுங்க, ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, அழகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, வணக்கமுங்க.
என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளைய வெல்லும் வரைக்கும். என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளைய வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும், நீ இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையாது நிற்காது ஒரு போதும். வணக்கம் 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 வணக்கம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அதே சொந்தம். பேசுவது கிளியா, பெண்ணரசி மொழியா, மாம்பழத்து வந்து வாசமது சென்று யார் வரவை கண்டு நாணியது என்று. இப்படி ஒரே சந்தத்தில் பல மெட்டீரியல் போட்டிருக்கோமே, எப்படி பாருங்க. அது ஒன்றுக்கு ஒன்றுக்கு சாயல் தெரியாமல், அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அது வரலாம். அது ஒன்றாகவே இருக்கக்கூடாது, அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது. நான் சொல்லக்கூடிய ஒரு என்னுடைய அபிப்பிராயம் அது. இப்போ அதில் பாருங்க, இந்த பாட்டு ரொம்ப இஷ்டம். இந்த பாட்டில் நௌஷாத் சாப் போட்டது. இப்போ நௌஷாத் சாப்புக்கு என்னுடைய பாட்டுகள் நிறையா வச்சுருக்காரு, அவருக்கு இஷ்டப்படும். நான் வந்து இந்த பாட்டை ஒரு இடத்த காப்பி அடிச்சிருக்கேன், அது கண்டுபிடிக்க வாசி காமிச்சேன். அப்போ விசு நீங்கள் காப்பியே அடிக்கிறது, நான் போட்ட டியூனுக்கும் நீங்கள் சம்மந்தமே இல்லைன்னா இல்லை, கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க என்ன. அப்போ இப்போ பாடி காமிச்சேன். சாரி சாரி சரி அந்த ஃப்ளூட் வரும். ஃப்ளூட் பீட்டில் என்ன பண்ண, பூமாலையில் பூமாலையில் போர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. ஓ மேரா சாந்தினி தெரி சாந்தினி. அந்த ஃப்ளூட் பீட்டை பல்லையா பிடிச்சி முடித்தேன், கண்டுபிடிக்கவே முடியாது. அது மாதிரி ஒன்றிலிருந்து ஒன்று வரலாம், அது கண்டுபிடிக்கக்கூடாது. எம்எஸ்வியோடு வாழ்ந்த நாட்களை அசை போட்டு பார்த்தால் அவரோட வாழ்ந்ததே பெரிய பாக்கியம். ஒன்னா ரெண்டா எத்தனை படங்கள், எத்தனை பாடல்கள். அடாடாடா, கௌரவத்தில் பாலூட்டி வளர்த்துகளை பாட்டும்போது எனக்கு எம்எஸ்வியே பாட வைக்கணும் ஒரு ஆசை. ஆனால் ஏமாற்றி தான் பாட வைக்க முடியும். அதுதான் டிஎம்எஸ் சார் இப்போ பிஸியாக இருக்கார், கிடைக்கல இன்னைக்கு. ட்ராக்கில் நீ பாடுனேன், நான் அப்படி யூஸ் பண்ணிட்டு அப்புறமான்ட்டு ரகசியமாக எம்எஸ்வியை பாட வச்சிட்டேன். பாட வச்சு அதையே பிக்சரைஸ் பண்ணோம். சிவாஜி சார் ரொம்ப சந்தோஷம். பிக்சரைஸ் பண்ணும்போது எம்எஸ்வி கூடாதுன்ட்டார். அவர் வீட்டில் பேபிம்மா, எம்எஸ்வுடைய அம்மா எல்லாரையும் விட்டு எங்கிட்ட சொல்லி அந்த பாட்டை நானே போய் டிஎம்எஸை பாட வைக்கிறேன். நான் பாட மாட்டேன் பச்சை குழந்தை மாதிரி. நான் ஏன்ன நல்லா இருக்கட்டே பிக்சரைஸ் பண்ணியாச்சுன்னு யாருக்கு பிக்சரைஸ் பண்ண வேண்டாம். அவருக்கும் டிஎம்எஸுக்கும் தான் அந்த வாய்ஸ் லிங்க் இருக்குன்னு சொல்லி என்னை பாடாப்படுத்தி அந்த பாட்டை கடைசியில் ட்ராக்கை மாற்றி டிஎம்எஸ் பாட வச்சோம். சட்டமும் நான் உரைத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன். சட்டமும் நான் உரைத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன். பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி. பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி. செல்லம்மா எந்தன் செல்லம்மா, பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு. செல்லம்மா எந்த செல்லம்மா.
எம்எஸ்வி எங்களுக்கெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு வரப்பிரசாதம். அந்த காலத்து சினிமாவில் எங்களுக்கெல்லாம் கடவுளால் வெற்றிக்காக தரப்பட்ட ஒரு வரம் தான் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி. Medimix handmade